அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி என்னன்னா, துஆவுடைய ஸ்டார்டிங் டு எண்ட் எப்படி கேட்கணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது கேள்வி. நல்ல ஒரு கேள்வி. துஆவுடைய ஒழுங்குமுறை பெரும்பான்மையான நமக்கு தெரியறதில்ல. எப்படி துஆ செய்யணும், எப்படி துஆ செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு கற்பித்தாங்க. துஆ செய்யும் பொழுது முதல்ல துஆ செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை புகழணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை துதிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க. ஒருவர் கேட்கிறார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்தல் மன்னான் பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யுல் யா கய்யூம். இந்த மாதிரி அழகான வார்த்தைகளை துஆக்கு முன்னாடி பயன்படுத்துறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சொல்றாங்க. ஒருவர் கேட்கறத கேட்டுட்டு இவர் துஆ செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக துஆவை ஏற்றுக்கொள்வான். அப்ப இந்த மாதிரியான அழகான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழணும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் சொல்லணும். அதுக்கப்புறம் நாம துஆ செய்யணும். துஆ நம்பிக்கையோடு செய்யணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவாங்கிற நம்பிக்கையோடு செய்யணும், பொறுமையோடு செய்யணும். இதுதான் துஆவுடைய ஒழுங்குமுறை இன்ஷா அல்லாஹ்.